Today we are start with new lesson, that is unit number 5, motion of system of particles and rigid bodies. Okay, this lesson is one of the important lesson, students, as well as some important basic concept are there in the lesson. Okay, so listen and watch carefully, students. First we can see that what are the learning objectives in this lesson. Okay, see the learning objectives here. First topic is relevance of the center of mass in various system of particles. Okay, relevance of the center of mass in various system of particles. Second one, torque and angular momentum in rotational motion. Torque and angular momentum in rotational motion. Third one, types of equilibrium with appropriate examples. Okay, next one, moment of inertia of different rigid bodies. Next one, dynamics of rotation of rigid bodies. And next topic is distinguish translational motion from rotational motion. Okay, and last one, rolling, slipping and sliding motions. ஓகே, ஸோ மெயினாக இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொட்டேஷ்னல் மோஷன்னா என்ன அப்படிங்கிறதான் மெயினாக பார்க்குறோம். ஓகே, டார்க் இட்ஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். மொமெண்டம் அப்படிங்கிற லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம்னு இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். ஸோ இங்கே ஆங்குலர் மொமெண்டமாக பார்க்குறோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம், தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா of rigid bodies, different rigid bodies. This is one of the important concept as well as important topic. Okay, the next one, translational motion and rotational motion. Distinguish between translational and rotational motion. Okay, first we see the introduction of this lesson. Okay, first see the introduction. So இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய லெசனில், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸ்லேயுமே ஆப்ஜெக்டுடைய ஷேப்பை வச்சு நம்ம ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடியது, இது மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தட் வி கம் அக்ராஸ் இன் அவர் டே டு டே லைஃப் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, we studied the motion of bodies without considering their size and shape. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கூடிய எந்த லெசன்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணல, அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸோ ஷேப் பற்றி இது பண்ணல. பட் இந்த லெசனில் நம்ம என்ன செய்கிறோம், பல்க் பாடிஸை கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டுடைய சைஸையும் ஷேப்பையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ தீஸ் பாடிஸ் ஆர் ஆக்சுவலி made up of large number of particles. Which objects are? That is bulk bodies. Okay, so bulk bodies is made up of large number of particles. Large number of particles அங்கே இருக்கு. ஓகே, ஸோ அந்த பல்க் பாடிஸ் எப்படி வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதோடைய மாஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் தான் இந்த லெசனில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் சேர்ந்து ஒரு பல்க் பாடிஸை கொடுக்குது. லைக் ஒரு ராக், பெரிய ராக் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகளுடைய மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல் வந்து ஒரு பெரிய பாறை உருண்டு போகும், பட் அதோடைய டோட்டல் மாஸு ஒரு என்டையர் ஒரே ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த மாஸ் தான் நம்ம என்ன சொல்லணும், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் திஸ் பல்க் பாடிஸ் ஆர் கிளாசிஃபைடு இன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரொடக்ஷனில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய பாடிஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசனில் ஷேப்பையோ சைஸையோ கன்சிடர் பண்ணி ஒரு கேசஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணல.
பட் இந்த லெசனில் பர்டிகுலராக ரிஜிட் ஆர் பல்க் பாடிஸை கன்சிடர் பண்ணுறோம். அதனுடைய மோஷன் எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் எப்படி இருக்கும், அதனுடைய மாஸ் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? எஸ். So here the forces acting on these bulk bodies are classified into internal and external forces. So ரெண்டு forces இந்த bulk bodiesல act ஆகலாம். What is mean by internal forces? The internal forces are the force acting among the particles within a system. It's an important one. So என்ன சொல்றாங்க? The internal forces are the forces acting among the particles within a system. ஒரு சிஸ்டம்குள்ளே ஆக்ட் ஆகக்கூடியது. ஓகே, ஸோ அதுதான் அந்த ஃபோர்ஸ் இந்த அந்த என்ன பண்ணுது, அந்த பாடியை உருவாகிது. கான்ஸ்டியூட் ஆஃப் பாடி. ஓகே, ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இதுவும் ஃபோர்ஸ் தான், ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல் ஆஃப் தி சிஸ்டம் ஃப்ரம் அவுட் சைட். ஓகே, அவுட் சைடில் இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ what is bulk bodies? Large number of particles contains, that's called bulk bodies or rigid bodies. Okay, the entire of mass of the body act in a single point, that's called center of mass. Okay, next the two kind of forces acting in the rigid body. One is the internal forces and the next one is the external forces. What is internal forces? Internal forces are the forces acting among the particles within a system. Okay, so what is external forces? External forces are the forces acting on the particle of a system from outside. Okay, so in this unit we deal with such system of particle which make different rigid bodies. So in the unitல நம்ம இந்த மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை கன்சிடர் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம். இங்கேயே நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க, மோஷன் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரிஜிட் பாடிஸ் தான் டைட்டில். ஓகே, அப்போ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் மீன்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸு அண்டு ரிஜிட் பாடிஸ். ஸோ அதனுடைய மோஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே சில்ட்ரன், ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட்டு we can see the definition of rigid bodies. Definition of rigid bodies. What is mean by rigid bodies? அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, இட்ஸ் maybe asked in 2 mark question. Okay, so this is the definition of rigid bodies. See the definition of rigid bodies. A rigid body is the one which maintains its definite and fixed shape even when the external force acts on it. Okay, so rigid bodyங்கிறது என்ன சொல்கிறாங்க? which maintains, எதை சார் மெயின்டைன் பண்ணுது? its definite and fixed shape. ஃபிக்ஸ்டு ஷேப்பையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். ஈவன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆனாலுமே அதனுடைய ஷேப் என்ன ஷேப்போ அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் பாடி செட் டு பி ரிஜிட் பாடிஸ். ஓகே, தட் மீன்ஸ் எப்படி சார் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தட் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் டு நாட் சேஞ்ச். See the line, the interatomic distance do not change in rigid body when external forces is applied. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த ரிஜிட் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய எது மூவ் ஆகாமல் இருக்குங்க? இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். அது என்ன சார் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் we consider one rigid body like one rigid bodies. We are imagine one rigid body. So number of particles are present. Like it's here, consider a molecules. Okay, between the distance between any two atoms, that's called interatomic distance. இப்போ நம்ம இதை ஆட்டமாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லணும்னா இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்னாகும்? ஆட்டம்ஸ் ஆர் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். பட் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்ன நடக்காது? இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து ஒன்று போகாது. இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் the interatomic distance between the two atoms is like a 10 power minus 10 meter அப்படின்னா it's a fixed one, does not change. Okay, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ரிஜிட் பாடி? The rigid body is one which maintains is the definite and fixed shape even when external force act on it. Okay, so
இப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே, ஏன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உள்ளே இருக்கக்கூடிய எதுக்குள்ளே சார், அந்த ரிஜிட் பாடிஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் என்ன ஆகாதுங்க, சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து என்ன ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஹவவர் இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் வி ஹேவ் பாடிஸ் விச் ஆர் நாட் ஐடியலி ரிஜிட் பிகாஸ் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் வென் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் தெம். ரியல் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ஃபோர்ஸு கொடுத்து அதை உடச்சி இது பண்ண முடியும். ரியல் லைஃப்பில் நம்ம அதை சொல்ல முடியாது. ஃபார் திஸ் ரிஜிட் பாடிஸ் வி ஹேவ் ஸ்டடிட் அஸ்யூம் தட் டிஃபார்மேஷன்ஸ் ஆர் நெக்லிஜிபிள். ஸோ ரிஜிட் பாடிஸ் நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய டிஃபார்மேஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த introduction part of this lesson, students. Next we can see the first topic of this lesson, that is one important concept, that is center of mass. Okay, already I told the center of mass concept is involved only in rigid bodies. ஒரு ரிஜிட் பாடிஸ் ஒரு பல்க் பாடிஸில் தான் நம்ம என்ன சொல்ல முடியும், இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிற கான்செப்டை சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் யூ இமேஜின் ஒன் ரிஜிட் பாடி வில் பி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஆட்டோமேட்டிக்லி ஆல் த பார்ட்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பாடி நீட் நாட் டு டேக் த சேம் பாத். அதே பாத்லேயே அந்த உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்போது ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு மாதிரி, அந்த ஒவ்வொரு பார்ட்டிகளும் அந்த ரிஜிட் பாடிக்குள்ளே இருக்கக்கூடியது இண்டிவிஜுவலாக மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ரிஜிட் பாடியை நம்ம இமேஜின் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். சப்போஸ் த ரிஜிட் பாடி வில் பி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஆட்டோமேட்டிக்லி தட் பார்ட்டிக்கல் ஆல்சோ உள்ள என்ன ஆகுங்க, மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் டிஃப்ரெண்ட் பாத்தில் எப்படி வேணாலும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வீல் ரோல்ஸ் ஆன் ஏ சர்ஃபேஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரோலிங் ஒரு சர்ஃபேஸில் மூவ் ஆகிட்டுருக்கூடிய வீல்ஸு. ஓகே, த பாத் ஆஃப் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த வீல் அண்ட் த பாத் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த வீல் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதைத்தான் இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ what is center of mass? The entire mass of the rigid body act in a single point. That's called center of mass. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நமக்கு சென்டர் ஆஃப் மாஸை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ ரிஜிட் பாடிஸ். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ ரிஜிட் பாடி, ஒரு ரிஜிட் பாடியுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ ஃபஸ்ட் வி கன்சிடர் எ பல்க் ஆப்ஜெக்ட் லைக் எ பேட். ஒரு கிரிக்கெட் பேட்டை கன்சிடர் பண்ணுறாங்க. இஸ் த்ரோன் அட் அன் ஆங்கிள் இன் ஏர். ஏரில் அந்த பேட்டை த்ரோ பண்ணுறாங்க. அப்போ அந்த இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டு ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த பாடி டேக் எ பேரபோலிக் பாத். அப்போ இங்கே டயக்ராமில் காட்டுற மாதிரி இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும், பேட்டில் காட்டக்கூடிய இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் எப்படி இருக்குது, என்ன பாத்தில் ட்ராவல் பண்ணுது, இட்ஸ் லைக் எ பேரபோலா பாத்தில் ட்ராவல் பண்ணுது. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்லி ஒன் பாயிண்ட் டேக்ஸ் த பேரபோலிக் பாத் அண்ட் ஆல் அதர் பாயிண்ட்ஸ் டேக் ஏ டிஃப்ரெண்ட் பாத். ஓகே, தட் ஒன் பாயிண்ட், அந்த ஒன் பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the one point that takes the parabolic path is very special point. இந்த parabolic pathல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் parabolic pathல இருக்குது, மற்றது எல்லாமே எப்படி இருக்குது சார், டிஃப்ரெண்ட் பாயிண்டில் இருக்குது. அந்த parabolic pathல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். தட்ஸ் கால்ட் சென்டர் ஆஃப் மாஸ், சிஎம் அப்படின்னு சொல்லலாம், சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி. ஓகே, இட்ஸ் மோஷன் லைக் த மோஷன் ஆஃப் சிங்கிள் பாயிண்ட் தட் இஸ் த்ரோன். ஃபுல்லாக என்டையர் பாடியுடைய மாஸும் அந்த பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ண இன்ட்ரோடக்ஷன்லேருந்தே சென்டர் ஆஃப் மாஸுடைய டெஃபினிஷனை திருப்பி சொல்கிறேன். எகெயின் இந்த சென்டர் ஆஃப் மாஸுடைய டெஃபினிஷன் இங்கே புக்கில் இருக்கும் பாருங்கள். See the page number 209. Okay, the center of mass of the body is defined as a point where the entire mass of the body appears to concentrated. ஓகே, ஸோ அந்த என்டையர் பாடியுடைய
மாஸும் ஒரு சிங்கிள் பாயிண்டில் அப்பியர் ஆகும். தட் பாயிண்ட் செட் டு பி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் சார், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க இந்த லெசனுடைய டைட்டில், ஒன்ஸ் அகெயின் ஜஸ்ட் யூ ரீகால் what is the name of this lesson, that is motion of a system of particles and rigid bodies. Okay, so ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்படி மோஷன் மூவிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன கைண்ட் ஆஃப் மோஷன் இங்கே டிஸ்கஸ் பண்ணோம்னா ரொட்டேஷனல் மோஷனும் மெயினாக இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ கைனமேட்டிக்ஸ்ங்கிற ஒரு லெசன் பார்த்தோம், செகண்ட் லெசன். இட்ஸ் ஃபுல்லி அபவுட் ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன் சொல்லுவோம். பட் இங்கே என்ன சொல்லுவோம், ரொட்டேஷனல் மோஷனை சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ரிஜிட் பாடிஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிஜிட் பாடிஸ் ஆர் பல்க் பாடிஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் ரிஜிட் பாடிஸ்? The body, it contains large number of particles. When the external force acting on the object, it maintains the same shape. ஒரே ஷேப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த பாடி நம்ம என்ன சொல்கிறோம், ரிஜிட் பாடிஸ் ஆர் பல்க் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we can see that center of mass. What is center of mass? In rigid body, the entire mass of the body act in a single point. That point will be called the center of the mass of the center of mass. It is denoted the letter Cm. It is denoted the letter Cm. This is the one of the 2 mark question, students. Define center of mass. Okay, just you note it. Okay, நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஓகே, ஃபார் பாடிஸ் ஆஃப் ரெகுலர் ஷேப் அண்ட் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். See that for the bodies of regular shape and uniform mass distribution, the center of mass is at the geometric center of the body. ஸோ அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும், ஒரு ஜாமெட்ரிக் சென்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள், ஸ்பியர், இதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கன்னா அதனுடைய சென்டரில் தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் யூ இமேஜின் ஒன் சர்க்கிள், த என்டையர் மாஸ் ஆஃப் த பாடி ஆக்ட் இன் ஏ சென்டர். திஸ் இஸ் த ஜாமெட்ரிக் சென்டர். ஓகே, அட் த சேம் டைம் ஃபார் ஸ்கொயர், ரெக்டாங்குலர், அட் த பாயிண்ட் த டயகனல் மீட்ஸ், அந்த 2 டயகனல் மீட் பண்ணக்கூடிய பாயிண்டில் இருக்கும். ஃபார் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள், வி டேக் ஒன் ரெக்டாங்கிள். இந்த டயகனல்ஸ் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எந்த டயகனல் சார், ஃபஸ்ட் திஸ் சைட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் திஸ் சைட். ஸோ இந்த 2 மீட் பண்ணக்கூடிய இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர், the entire mass of the body act in a diagonal meets. Okay, so this point, this is the one of the 1 mark question. Okay, for example circle, it act in the center of mass in center of the circle. At the same time for square, rectangle, the diagonal, where the 2 diagonals are meet, that point, that is center of mass. Okay, அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, diagonals are meets. Okay children, for cube and cuboid, it's at point where the bodies diagonals meet. Same concept, cubeக்காக இருக்கட்டும் cuboidக்காக இருந்தாலும் அந்த diagonals மீட் பண்ணக்கூடிய பாயிண்டில் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் மாஸ் அண்டு த சென்டர் ஆஃப் அதர் பாடிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும், ஹேஸ் டு பி டிட்டர்மைன் யூஸிங் some method. That is the center of mass could be well within the body and some cases outside the body as well as. Okay, so other bodiesக்கு வேறு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கலாம் என்ன சார், ரெகுலர் ஷேப் இருக்குது. அந்த சர்க்கிளாக இருக்கட்டும், ஸ்பியராக இருக்கட்டும், ஸ்கொயராக இருக்கட்டும், கியூபாய்ட்ஸாக இருக்கட்டும், ரெக்டாங்கிள்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன சார் இருக்குன்னா ஒரு ரெகுலர் ஷேப் இருக்குது. ஸோ ரெகுலர் ஷேப்புக்கு ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும், சென்டர் ஆஃப் மாஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் ஆர் ஸ்பியர், த என்டையர் மாஸ் இஸ் ஆக்டிங் இன் ஏ center of the geometric center. Okay, that point will be called center of mass. Okay, that's all. So today's class gets over, students. In this class we have discussed introduction part of this lesson. The lesson name is motion of system of particles and rigid bodies.
Okay, so what is inside of this lesson? First we start with center of mass concept. Okay, so center of massங்கிற கான்செப்டை நம்ம எங்கே கொண்டு வரோம் சார்? ரிஜிட் பாடிஸுக்கு தான் கொண்டு வரோம், நார்மல் பாடிஸ்க்கு சொல்ல. ரிஜிட் பாடிஸ், what is mean by rigid bodies? The large number of particle constitution body is called rigid bodies. Okay, what is center of mass? The entire mass of the rigid body act in a that one particular point. That point will be called center of mass. Okay, in our next class we are start with next topic, that is center of mass for distributed point masses. Okay children, that's all. Just you recall these topics, students. Okay, that's all. Thank you children.